எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே இந்த கிறிஸ்துமஸ் வழிபாட்டிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான உங்களுடைய குருசேகரத்தினுடைய தலைவரும் திருமல்லத்தினுடைய குருத்துவ செயலரும் ஆகிய ரெவரண்ட் சாமுவேல் ஆர்.வி. சிங் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சி குருவானவருக்கும் திருச்சபையின் மூப்பர்களுக்கும் திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இணைய நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். இதனாலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு என்பது ஏதோ ஒரு முறை மட்டும் நடந்த நிகழ்வு, பெத்லஹேமிலே மாட்டு தொழுவத்திலே ஒரு முறை நடந்த நிகழ்வு என்று மட்டும் கருதாமல் அதை ஒரு தொடர் நிகழ்வாக, கிறிஸ்து பிறப்பு தொடர்ந்து நமது வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய தொடர் நிகழ்வாக அதை நாம் கருத வேண்டும். இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். நமது வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைபெறும் ஒரு இயக்கம் என்று சொல்லலாம். இந்த கிறிஸ்து பிறப்பை ஒரு இயக்கம், ஏனென்றால் அது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு காரியம், ஒரு மூவ்மெண்ட் என்று சொல்லலாம். எனவே birth of Christ is not only an event but a movement. It's a movement, ஒரு இயக்கம். முதலாவதாக 3 சுருக்கமான குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, சிதறி போகும் சூழலில் சமாதானம் தரும் இயக்கம். சிதறி போகின்ற சூழலில் சமாதானம் தரும் இயக்கம்தான் கிறிஸ்துவின் பிறப்பு. The movement of bringing peace amidst pieces. Bringing peace in the midst of pieces. Pieces, துண்டு துண்டாக சிதறி போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் சமாதானத்தை தருவதுதான் கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் அதிமிகையாகாது. சிதறுகின்ற மக்கள் மத்தியிலே சமாதானத்தை அருள்வதற்காக கிறிஸ்து பிறந்தார். எப்படி சிதறடிக்கப்பட்டார்கள்? நம்ம கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பழைய ஏற்பாடு எந்த பக்கம் முடியுது? 1107ஆம் பக்கம். அதை பாருங்க, 1107ஆம் பக்கத்திலே பழைய ஏற்பாடு முடிகிறது. அதில் கடைசியில் என்ன போட்டிருக்கு படிங்க. 1107ஆம் பக்கத்தின் கடைசியில் பழைய ஏற்பாடு முற்றிற்று. பழைய ஏற்பாடு முற்றிற்று. மல்கியா 4ஆம் அதிகாரம் கடைசி 1107ஆம் பக்கத்தில் பழைய ஏற்பாடு முடிந்த பொழுது பழைய ஏற்பாடு முற்றிற்று. அதுக்கு அடுத்து ஒரு பேப்பர் தான் என்ன வருது? மத்தேயு சுவிசேஷம். ஒரு பேப்பர் தள்ளின உடனே மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. நம்ம நினைக்கிறோம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் வரலாற்றிலே பார்ப்போமானால் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே 400 ஆண்டுகள் இடைவெளி. இந்த 400 ஆண்டுகளும் ஒரு இருண்ட காலமாக கருதப்பட்டது. டார்க் ஏஜ். ஏனென்றால் இந்த 400 ஆண்டுகள் மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். 4 பேரரசுகள் யூத மக்களை ஆண்டு சமூக, பொருளாதார, அரசியல், மத ரீதியாக யூத மக்கள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி போனார்கள். அந்த சிதறி போன சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை அருள்கின்ற ஆண்டவராக பிறந்தார். கிறிஸ்துவின் பிறப்பு என்பது சிதறடிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே சமாதானத்தை அருள்வது. Bringing peace amidst the pieces. அப்படியானால் இயேசுவின் பிறப்பு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிறப்பு. அது சாதாரணமான சமாதானம் அல்ல, சிதறடிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானமாக கிறிஸ்து பிறந்தார். நல்ல உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் அங்கு ஈசாய் என்னும் அடிமரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 817ஆம் பக்கத்தில்
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது. அந்த துளிர் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் போல தோன்றுவார், பிறப்பார் என்று சொல்லுகிறார். அப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் 6, 7, 8 வசனங்கள். இந்த 6ஆம் வசனத்தில் பார்ப்போமானால் அங்கு தீர்க்கதரிசி மூலமாக இயேசுவின் பிறப்பின் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர் சுட்டி காட்டுவது என்னவென்றால், ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும். 6ஆம் வசனம், ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும். ஓநாய் ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? ஓநாயை பார்த்தா சிதறி ஓடும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். வெள்ளாட்டுக்குட்டி புலியை பார்த்தா என்ன செய்யும்? சிதறி ஓடும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். கன்றுக்குட்டியும் காளையும் பாலசிங்கத்தை பார்த்தா என்ன செய்யும்? சிதறி ஓடும். சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஒரு சிறு பையன் இந்த புலியையும் ஓநாயையும் சிங்கத்தையும் பார்த்தா அவன் என்ன செய்வான்? சிதறி ஓடுவான். இன்னும் 8ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், பசுவும் கரடியும் கூடி மேயும். பசு கரடியை பார்த்தா என்ன செய்யும்? சிதறி ஓடும். ஆனால் ஏசாயா சொல்லுகிறான், அங்கு ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக தங்கும், புலியும் வெள்ளாட்டுக்குட்டியும் படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், சிறு பையன் அவர்களை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும். இது எப்படி ஆகும்? கிறிஸ்துவின் பிறப்பினால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். பிரிங்கிங் பீஸ் அமிஸ்ட் பீசஸ். சிதறி ஓடுகின்ற சூழ்நிலையிலே சமாதானத்தை கொடுக்கக்கூடியதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பதை இந்த பகுதியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு தரும் சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானத்தை காட்டிலும் முற்றிலுமாக வேறுபட்டது. நம்ம என்ன சொல்றோம்? சமாதானம் எது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்? பணம், செல்வம், வசதி, வாய்ப்பு, நல்ல வேலை, பதவி, வருமானம், நல்ல சரீர சுகம், நல்ல குடும்ப வாழ்க்கை தான் நமக்கு சமாதானத்தை தரும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் எப்படி என்றால், சிதறி ஓடுகின்ற சூழ்நிலையில் கொடுக்கும் சமாதானம் தான் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு சமாதானம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, யோவான் 14:27 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் சமாதானத்தை கொடுக்க மாட்டேன். உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை, சிதறி ஓடக்கூடிய சூழ்நிலையிலே கொடுக்கக்கூடிய சமாதானம் தான் நான் கொடுக்கக்கூடிய சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார். நமது வாழ்க்கையிலும் கூட சோதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது, வறுமை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது சிதறடிக்கப்படுகிறோம். அப்படி சிதறடிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே ஆண்டவரின் பிறப்பு நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. கிறிஸ்மஸ் இஸ் a மூமெண்ட் ஆஃப் bringing peace amidst pieces. இரண்டாவதாக, இந்த கிறிஸ்துவின் பிறப்பு மீண்டும் மனித தன்மையை தரும் இயக்கம். மீண்டும் மனித தன்மையை தரும் ஒரு இயக்கம் தான் இந்த கிறிஸ்மஸ். மூமெண்ட் ஆஃப் பிரிங்கிங் ரீஹியூமனைசேஷன், மறுபடியும் மனித தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம். மனிதத்துவம், மனித தன்மை, மனித பண்புகள், இன்னும் மனிதனுடைய அந்தஸ்து, இவை எல்லாவற்றையும் மனிதன் இழந்து விடுகிறான். மனித தன்மையை இழந்த மனிதனுக்கு மீண்டுமாக அந்த மனித தன்மையை மீண்டும் கொடுப்பதுதான் கிறிஸ்மஸ். அநேக சூழ்நிலைகளே மனிதன் தனது மனித தன்மையை இழந்து விடுகிறான். ஆங்கிலத்தில் சொல்வோமானால் ரீஹியூமனைசேஷன், ரீஹியூமனைசிங் த டீஹியூமனைஸ்ட், ரீஹியூமனைசிங் த டீஹியூமனைஸ்ட். மனித தன்மையை இழந்த மனிதனுக்கு மீண்டுமாக மனித தன்மையை கொடுப்பதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு. எப்படி என்றால், மனிதன் தெய்வ சாயலிலே படைக்கப்பட்டான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனிதர்களாகிய நாம் தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சங்கீதம் 8:5 பார்ப்போமானால், நாம் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக மனிதனை அவர் படைத்தார். பாருங்க, நம்முடைய படைப்பு தேவனுடைய சாயல், நம்முடைய படைப்பு தேவ தூதரிலும் சற்றுதான் நம்ம சிறியவங்க என்று படைக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால்
அப்படி மகிமையாக படைக்கப்பட்ட மனிதன் தனது மகிமையை மனிதனுடைய தன்மையை இழந்து போனான். எப்படி இழந்து போனான்? ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் தன் மனித பண்புகளை இழந்தான். He was dehumanized. மனிதன் பாவத்தின் விளைவாக மனித தன்மையை இழந்து போகிறான். ஆனால் ரோமர் 3:23 பாவம் செய்து எல்லோரும் தேவ மகிமையை அற்றவர்களாக மகிமையை இழந்தான். முந்தின ஆதாமினால் பாவம் உலகத்திலே வந்தது. முந்தின ஆதாமினால் மனிதன் தேவ சாயலை இழந்தான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த இழந்து போன மனித தன்மையை மீண்டுமாக கொடுக்கிறார். அதுதான் கிறிஸ்துவனுடைய பரப்பு. முந்தின ஆதாமினால் இழந்த அந்த மனித தன்மையை, தேவ சாயலை, பிந்தின ஆதாமாகிய இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தனது பிறப்பின் மூலமாக அந்த இழந்த மனித தன்மையை மீண்டுமாக கிறிஸ்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. டு ரீஹியூமனைஸ் ஜீசஸ் வாஸ் பார்ன். டு ரீஹியூமனைஸ் ஜீசஸ் வாஸ் பார்ன் என்று சொன்னால் மிகையாகாது. லூக்கா சுவிசேஷம் 4:18 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன் என்பதை சொல்லுகிறார். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். இழந்து போன மனிதன், மனித தன்மைகளை இழந்து போன மனிதனுக்கு மீண்டும் அந்த தேவ சாயலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. மனித தன்மையை இழந்த அந்த மனு குலத்திற்கு மனித தன்மையை மீண்டுமாக அளிக்க பிறந்த நிகழ்வுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. நமது வாழ்க்கையிலும் கூட பாவத்தினால் இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்கள், பாவத்தினால் இழந்து போன நமது ஆவிக்குரிய அனுபவங்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு. பாவத்தினால் இழந்து போன ஆவிக்குரிய அனுபவத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காக கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சமுதாயத்திலே அநேக மக்கள் மனித பண்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலையிலே மீண்டுமாக அந்த மனித பண்புகளை அவர்கள் பெரும்படியாக திருச்சபை முன்வந்து அவர்களுக்காக உழைக்கின்ற திருச்சபையாக இருப்பதுதான் கிறிஸ்துமஸினுடைய மகிழ்ச்சியாகும். மூன்றாவதாக, கடைசியாக, கிறிஸ்து பிறப்பு என்பது வசதியான சூழலில் இருந்து வெளியே வரும் இயக்கம். வசதியான சூழலில் இருந்து வெளியே வரும் இயக்கம். ஆங்கிலத்தில் சொல்வோமானால் அதன் பொருள் நன்றாக புரியும். மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். வசதியான சூழலில் இருந்து வெளியே வரும் இயக்கம்தான் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு. வசதியான சூழல், இன்பமான சூழல், ஆடம்பர சூழலை விட்டு வெளிவந்து ஆறுதலற்ற, வசதியற்ற, இன்பமற்ற சூழலில் உள்ளவரை ஆறுதல் படுத்துவதுதான் கிறிஸ்மஸ். வசதியான சூழலில் இருக்கின்றவர்கள், இன்பமான சூழலில் இருக்கிறவர்கள், ஆறுதலான சூழலில் இருக்கிறவர்கள், ஆடம்பர சூழலில் இருக்கின்றவர்கள், அப்படிப்பட்ட சூழலை விட்டு வெளிவந்து ஆறுதலற்ற மக்களுக்கு, வசதியற்ற மக்களுக்கு, இன்பமற்ற மக்களுக்கு ஆறுதலை கொடுப்பதுதான் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் மிகையாகாது. Christmas is a movement of stepping out of comfort zone in order to comfort the discomfort. In order to comfort those who are discomfort என்று சொன்னால் அது மிகையாக. நமது வசதியை குறைத்து வசதியற்றோரை நிறைவான வாழ்க்கைக்கு வழி நடத்துவதுதான் கிறிஸ்மஸினுடைய சிறப்பு அம்சம். யோவான் சுவிசேஷம் 3:16 பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தார். Jesus was stepped down from heaven to earth. Jesus was stepped down from heaven to earth. பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு அவர் இறங்கி வந்தார். இன்னும் 2 கொரிந்தியர் 8:9 பார்ப்போமானால் பவுல் வெகு தெளிவாக சொல்லுகிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் செல்வந்தராக இருந்தும், நாம் செல்வந்தர் ஆகும்படி, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நம் நிமித்தம் தரித்திரரானார். என்ன அழகா சொல்றார் பாருங்க. நம்மை செல்வந்தர் ஆக்குவதற்கு அவர் என்ன செய்தாராம்? தரித்திரரானார். He stepped down.
He stepped down from heaven. பரத்திலிருந்து பூலோகத்திற்கு அவர் இறங்கி வந்தார். எதற்காக? நம்மை செல்வந்தராக இருந்த இயேசு கிறிஸ்து தரித்திரரானார் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். தேவனுடைய ரூபமாக இருந்து 7ஆம் வசனத்திலே வெறுமையாக்கினார். தேவனுடைய ரூபமாக இருந்தவர் தன்னை வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். 8ஆம் வசனத்திலே தன்னை தாழ்த்தினார். He stepped down. தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமாக இருந்தார். ஆனால் அவர் தன்னை தானே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். எதற்காக என்றால், நமக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுப்பதற்காக. வசதி குறைவான ஆறுதலற்ற மக்களுக்கு நம் வசதியை, அவர்களின் தேவைகளை சந்திக்க முன்வரும் திருச்சபையாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு எல்லா வசதிகளும் கொடுத்திருக்கிறார். நல்ல இன்பமான சூழலை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் வசதியற்ற மக்களுக்கு, தேவையில் உள்ள மக்களுக்கு நாம் அவர்களோடு நமது தேவைகளை பகிர்ந்து கொள்வது தான், நம்மையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர்களுக்கு கொடுப்பது தான் உண்மையான கிறிஸ்துமஸினுடைய அனுபவம். அருமையான உங்களுடைய குருவனர் ஐயா அவர்கள் நேற்று முன்தினம் என்னோடு அவள் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், இவங்களுடைய குட் சமாரிட்டன் திருச்சபையினுடைய அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளில் எல்லாம் ஒரு முத்தாய்ப்பான, அவங்க சொன்ன வார்த்தை, ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு என்னன்னு சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் அன்று ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு செகண்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே எங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய சில திருச்சபையின் குடும்பங்களுக்கு நல்ல மதிய உணவிற்கான காரியங்களை பொருளாக நாங்கள் கொடுத்து அவர்களை நாங்கள் மகிழ்விக்கிறோம் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மையான திருச்சபை. நாம் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய திருச்சபையாக, சாட்சி பகரும் திருச்சபையாக செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மதர் தெரேசாவை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். மதர் தெரேசா கல்கட்டா நகரிலே ஒரு நல்ல தொழுநோயாளிகள் மத்தியிலே ஒரு ஊழியம் செய்த, தொண்டு செய்த, உலக அளவிலே பாராட்டக்கூடிய ஒரு சிறப்பான சேவையை செய்த ஒரு அம்மையார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சமயம் மதர் தெரேசா அவர்களை ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வச்சு அவரை பாராட்டி புகழ்ந்து பேசினார்களாம். அந்த அம்மா அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க என்று சொல்லி புகழ்ந்து பேசிய பிறகு அந்த அம்மா அதற்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பதற்காக, பதில் உரை கொடுப்பதற்காக அந்த அம்மா பேசின பொழுது அவங்க சொன்னாங்களே, I do not claim that I have done anything by myself. I do not claim that I have done anything by myself. நானே எல்லாத்தையும் செய்து விட்டேன் என்று நான் சொல்ல முடியாது. I am like a little pencil in the hands of God. I am like a little pencil in the hands of. கர்த்தருடைய கரத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பென்சிலாக இருக்கிறேன். He does think, he does write what he would like. He would like to use me as a pencil. அவரே நினைக்கிறார், அவரே எழுதுகிறார். அவர் நினைத்து எழுதுவதற்கு நான் பென்சிலாக இருக்கிறேன், அவருக்குத்தான் மகிமை என்று சொன்னார்களாம். நமது வாழ்க்கையிலும் கூட இந்த 3 காரியங்களை சிந்தித்த நாம், சிதறப்பட்ட மக்கள் மத்தியிலே மதர் தெரேசா தொழுநோயினால் சிதறப்பட்ட, குடும்பத்தை விட்டு சிதறடிக்கப்பட்ட, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட, சிதறடிக்கப்பட்ட மக்களுக்கு மதர் தெரேசா சமாதானத்தை கொடுக்கின்ற ஒரு அம்மையாராக இருந்தார். தொழுநோயினால் மனித தன்மையை இழந்த டீஹியூமனைஸ்டு பர்சன்களை மீண்டுமாக ரீஹியூமனைஸ் பண்ணுவதற்காக மனித தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அம்மையாராக தொண்டு செய்தார். தன்னுடைய வசதியை குறைத்து ஏழை எளிய மக்களுக்கென்று அவர் எல்லா உதவிகளையும் செய்தார். அப்படிப்பட்ட அம்மையார் சொன்ன காரியம், I am like a little pencil. I am like a little pencil in the hands of God. நமது வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, உமது கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பென்சிலாக நாங்கள் இருக்கிறோம், நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். We are like a little pencil, make use of us. நீர் எடுத்து எங்களை பயன்படுத்தும் ஆண்டவர். எதற்காக பயன்படுத்தும்? சிதறப்பட்ட மக்கள் மத்தியிலே சமாதானத்தை கொடுக்கிற திருச்சபையின் மக்களாக. இதற்காக எங்களை பயன்படுத்தும். மனித தன்மையை இழந்த மக்களுக்கு மீண்டும் மனித தன்மையை கொடுக்கக்கூடிய திருச்சபையின் மக்களாக செயல்பட எங்களை பயன்படுத்தும். இதற்காக பயன்படுத்தும். எங்களுடைய வசதியை குறைத்து ஏழை எளிய மக்களுக்கு திருச்சபையின் மூலமாக உதவி செய்யக்கூடிய மக்களாக செயல்பட எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி
தேவ சமூகத்திலே ஒரு பென்சிலாக நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவன் தாமே தம திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த பண்டிகை நாளை ஆராதனையை வெகு சிறப்பாய் முடிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்நாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து என்னும் இரட்சகர் எங்களுக்காக தாவீதின் ஊரிலே இன்றைக்கு நீர் பிறந்திருக்கிறீர் சுவாமி. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்காக இன்றைக்கு பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு புதிய நம்பிக்கையை ஆண்டவரே நீர் கொடுத்து வழிநடத்துவதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் சுவாமி, சிதறடிக்கப்பட்ட மக்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக நீர் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, வாழ்வின் தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் தங்களை அர்ப்பணித்தவராக நீர் இருக்கிறீர் சுவாமி. எல்லாவற்றுக்கு மேலாக வாழ்விலே நம்பிக்கையற்று இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கையை பெற்று தருகிற ஒரு காரணமாக நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே அவதரித்திருக்கிறீர். ஒரு இயக்கமாக எங்களை இயக்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைவாக ஆண்டவரே, தேவன் பரலோகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு வந்தது போல தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற மக்களாக தேவன் எங்களை முன்குறித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையின் அங்கமாக இந்த ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. காலை ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஆராதனையில் பங்கேற்பதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, புதுமண தம்பதிகளாக பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் எங்கள் மத்தியிலே வந்து இதை செலிப்ரேட் பண்ணின தம்பதிகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வருகிற நாளிலே திருமணத்துக்கென்று ஆயத்தமாகிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்ததாமே அவருடைய ஆயத்தங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த பண்டிகை ஆராதனையிலே எங்களுடைய கிராம சபைகளிலும் கிளை சபைகளிலும் ஆண்டவரை கொண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தகப்பன், ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் மிஷினரிமார்களும் நாங்கள் தாங்குகிற 36 மிஷினரிகளும் இந்த நாட்களில் ஆண்டவரே கடுமையாக ஓடி உழைத்ததை நீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, நேற்று முன்தினம் வரைக்குமாக கேரல் ரவுண்ட்ஸுக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு மக்களும் எடுத்துக்கொண்ட சிறப்பான முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது, ஆம் சுவாமி, நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒரு பென்சிலாக ஆண்டவர் பயன்படுத்தும் கருவியாக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை இந்த திருவிருந்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் சுவாமி, வருகிற நாட்களிலே எங்களை எடுத்து பயன்படுத்தும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாகவும் கர்த்தருக்கென்று புகழ்ச்சியாகவும் நாங்களும் எங்கள் சபையும் எங்கள் திருமண்டலும் காணப்பட ஆவியானவர் உதவி செய்வீராக. குறிப்பாய் ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒவ்வொரு சிறப்பு ஆராதனையிலும் தேவனுடைய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டு அடியார்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவருடைய வாயின் வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட முதடியாரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே அவர் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். பயிற்சி குருவானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வெப்சைட்ஸிலிருந்து இந்த பண்டிகை ஆராதனையில் எங்களுக்கு உதவி செய்வதற்காக எங்கள் திருமணத்தின் பயிற்சியிலே பற்றி கொண்டிருக்கிற அருமையான சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இறையல் படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பயிற்சி குருவானவரை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் கௌரவ குருவானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக நாங்கள் இணைந்து மிஷனரிமார்களோடு சேர்ந்து வருகிற நாட்களில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கான ஒரு பாஸ்டேட் கமிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் திருச்சபையின் அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் தாழ்மையோடும் பயபக்தியோடும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக செய்து நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்களிலே சிறப்பான ஊழிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக
ஆண்டவரே, அள்ளி அள்ளி கொடுத்த எல்லா திருச்சபையின் மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். வேலை ஊரிலிருந்து எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்றைக்கு முதல் முறையாக எங்கள் திருச்சபையின் ஐக்கியத்தில் பங்கேற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ வீட்டின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும். தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியும் ஐக்கியத்தையும் தருவீராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதிக்க இருக்கிற ஆண்டு நிறைவு நன்றி செலுத்தும் ஆராதனையும், ஆண்டவரே புது வருட பண்டிகை ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கார்கள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் மன்றாடி காத்திருக்கிற விண்ணப்பத்தின் ஆசீர்வாதத்தோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.